கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி இந்திய பிரதமரான நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு போயிட்டு அங்க ஒரு 2-3 போட்டோ எடுத்து அவரோட சோசியல் மீடியா பேஜஸ்ல எல்லாம் அப்லோட் பண்றார். அவர் இந்த போட்டோவை எல்லாம் அப்லோட் பண்ணதையுமே இந்தியாவுக்கும் மாலத்தீவு அரசாங்கத்துக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய யுத்தமே மூண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சோசியல் மீடியால ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு காரணம் இந்திய அரசாங்கம் மாலத்தீவுக்கு எதிராக லட்சத்தீவை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்த போறாங்க அப்படின்ற கருத்து தான். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எதனால மாலத்தீவுல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறாங்க, இதுல சைனாவுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, கூடவே இந்தியாவால உண்மையிலுமே லட்சத்தீபை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்த முடியுமா, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, மாலத்தீவுகள் கடந்த பல வருடங்களாவே இந்தியாவினுடைய மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் உள்ள ஒன்று. ஸோ அங்கே என்ன நடந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல உதவிக்கு போய் நிற்கிற ஒரு நாடு இந்தியாவாக தான் இருக்கும். கடந்த முறை ஒரு தண்ணீர் பஞ்சம் வந்த பொழுது கூட இந்திய அரசாங்கம் தான் மாலத்தீவுகளுக்கு தண்ணி எல்லாமே கொண்டு போய் கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு மாலத்தீவுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் சப்போர்ட் பண்ணுற ஒரு நாடாக தான் இவ்வளவு காலமாக இந்தியா இருந்துகிட்டு வந்தது. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மாலத்தீவுகளில் இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்குது. அதன் விளைவாக தான் அங்கே நடந்த ஒரு எலெக்ஷனில் இவ்வளவு காலமாக ஆட்சியில் இருந்த இப்ராஹிம் சோலே அப்படிங்கிற நபர் தூக்கி எறியப்பட்டு முகமது முய்சு அப்படிங்கிற புதிய நபர் இப்போ சமீபத்தில் தான் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார். ஸோ இந்த முகமது முய்சுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி இந்தியா கேம்பெயினை முன்னின்று நடத்தின ஒருத்தரில் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னே சொல்லலாம். தான் ஆட்சிக்கு வந்தால் இந்திய துருப்புகளை பூரா மாலத்தீவுகளை விட்டு நான் வெளியேற்றிடுவேன், இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிச்சு ஆட்சிக்கே வந்தாப்படி. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று வரும், ஏன்பா இந்தியாவுக்கு எதிராக பேசிய ஒரு நபர் அங்கே ஆட்சியை பிடிக்கிறாரு அப்படின்னா மாலத்தீவு மக்களுக்கு இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அவங்களுக்கு அந்த மனநிலை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் சைனா ஆங்கிளை நம்ம எடுத்து பார்க்கணும். ஸோ சைனா தான் இங்கே ரகசியமாக செயல்படக்கூடிய குள்ளநரி அப்படின்னே சொல்லலாம். சைனாவை பொறுத்த வரைக்கும் கடந்த பல வருடங்களாகவே இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளை பூரா சீனா தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அந்த வகையில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சொல்லவே வேண்டாம், சீனா பக்கம் தான். இப்போ சமீபத்தில் இலங்கையுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி சைனாவுக்கு ஆதரவான சில விஷயங்கள், உதாரணத்துக்கு சைனாவோட ஸ்பைஷிப்பை இலங்கைக்குள்ளே விட்டது, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணதை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இப்போ மாலத்தீவுகள்லையும் சைனா கை வச்சிருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ மாலத்தீவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று இல்லை, கடந்த பல வருடங்களாகவே சைனா காய்களை நகர்த்திக்கிட்டு தான் வந்தது. மாலத்தீவுகளை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் சோலே அப்படிங்கிறவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ரொம்பவே நெருக்கமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது சைனாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கடந்த பல முறை எப்படியாச்சும் இந்த இப்ராஹிம் சோலேவினுடைய கட்சியை ஆட்சியிலிருந்து தூக்கிட்டு எதிர்கட்சியை அந்த ஆட்சியில் அமர வைக்கணும், அதன் மூலமாக மாலத்தீவை இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைனா நினச்சது. இதனால தான் எதிர்கட்சி தலைவரான அப்துல்லா யமீனுக்கு கடந்த பல வருஷமாகவே சைனா வேணுங்கிற ஹெல்ப் பண்ணிட்டு வந்தது. ஸோ இந்த அப்துல்லா யமீன்கிறவர் பக்கா சைனாவினுடைய சப்போர்ட்டர் அப்படின்னே சொல்லலாம். இவர் இதுவரைக்கும் ஆட்சியை பிடிச்சதே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆட்சியில் இருந்திருக்கிறாரு. கடந்த 2018 நடந்த எலெக்ஷனில் தான் ஆட்சியிலிருந்து தூக்கப்பட்டு இப்ராஹிம் சோலே அப்படிங்கிறவர் பதவிக்கு வந்தார். அது வரைக்குமே இவர் ஆட்சியில் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு சைனாவுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக அவர் செஞ்சது கிடையாது. போன வருஷம் தாங்க இந்தியாவுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு கட்டவிழ்த்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம். காரணம், எலெக்ஷன் கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ எலெக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கடந்த மார்ச் 2022 ஒரு மீட்டிங் ஒன்று அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் போடுறார். ஸோ அந்த மீட்டிங்க்கு அப்துல்லா யாமின் ஒரு டிஷர்ட் போட்டு வர்றாரு. அதில் இந்தியா அவுட் அப்படிங்கிற வாசகம் அச்சிடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த மீட்டிங்கில் இந்த மாதிரி இந்தியா தன்னுடைய துருப்புகளை மாலத்தீவுக்குள்ள பெரிய அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதாகவும், அது மட்டும் இல்லை இந்திய போர்க்கப்பல்கள் அடிக்கடி மாலத்தீவு கடல் பகுதியை சுத்தி வருது, இதன் மூலமா மாலத்தீவு அரசாங்கத்தை மிரட்டி பணிய வச்சுதான் இந்தியா இந்த மாதிரி மாலத்தீவுல தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறார். அது மட்டும் இல்ல, உலக அளவுல எதிர்க்கட்சி அப்படின்னாலே அங்க நடக்கிற எலெக்ஷன்ல குத்தம் சொல்லல அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அதே மாதிரிதான் அப்துல்லா யமீனும் இந்த மாதிரி இந்தியா மாலத்தீவோட எலெக்ஷன்ல குறுக்கிடுறாங்க, அதன் மூலமா தான் இப்ராஹிம் சோலே இப்ப ஆட்சியில் இருக்கிறாரு, இனி வரப்போற எலெக்ஷன்லயும் இந்திய அரசாங்கம் தலையிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் இந்தியா மேல அவர் சுமத்துறார்.
இதன் மூலமா அங்க பெரிய அளவுக்கு மாலத்தீவுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இந்த மனநிலையை இன்னும் மக்கள் மத்தியில் பரப்புறதுக்கு சீனாவும் பெருசா ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்த கேம்பெயின் நடத்துறது, அதே மாதிரி சோசியல் மீடியா மூலமா மக்களுக்கு இந்த விஷயத்தை ரீச் ஆக வைக்கிறது அப்படின்னு சொல்லி பல வகையில சைனாவும் ஹெல்ப் பண்ணி இந்த இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படிங்கிறத நல்லாவே மாலத்தீவு மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ இந்தியாவுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுருச்சு. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும், ஏன்பா மாலத்தீவுகளில் இந்திய துருப்புகள் இருக்கிறது உண்மையா? இந்திய போர்க்கப்பல் அவங்கள சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்தியா மாலத்தீவுக்கு நிறைய இராணுவ தளவாடங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இராணுவ தளவாடங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும் இந்தியா ஒரு 500 துருப்புகளை மாலத்தீவுகளில் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. மற்றபடி அவங்க மாலத்தீவோட அரசியலில் இன்டர்ஃபியர் பண்ணுறதோ, அங்கே இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுலேயும் தலையிட மாட்டாங்க. அவங்களுடைய வேலை இந்திய அரசாங்கம் கொடுத்த அந்த இராணுவ தளவாடங்களை மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான். இதைய அப்துல்லா யாமின் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவோட இராணுவம் பாருங்க அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி பொருளையை வந்து அங்கே காப்பி விட்டாரு. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்திய போர்க்கப்பல் மாலத்தீவுகளை சுற்றி வர்றது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய பெருங்கடல் அப்படின்னு வந்துட்டாலே இந்தியாவோட கண்ட்ரோல் தாங்க. ஸோ இங்கே எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் இந்திய போர்க்கப்பல் தான் முதல்ல போகும். அது இலங்கைக்கு நடந்தாலும் சரி, மாலத்தீவுக்கு நடந்தாலும் சரி, ஈவன் வெளிநாட்டுடைய ஏதாச்சும் ஒரு கப்பல் வந்து அது ஏதாவது ஒரு கடல் கொள்ளையர்களால் கடத்தப்பட்டால் கூட இந்திய போர்க்கப்பல் தான் போயிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அதனால் இந்தியா தன்னுடைய போர்க்கப்பல்களை இந்த பெருங்கடல் பகுதி முழுக்க அடிக்கடி இந்த ரவுண்ட்ஸ் விடுறது அப்படிங்கிறது சகஜம். அது அரபிக்கடலாக இருந்தாலும் சரி, பே ஆஃப் பெங்காலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இந்தியா போர்க்கப்பல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதைத்தான் அவர் அங்கே தவறாக ஒரு பொருளையை கிளப்பி விட்றாரு. இங்கே பாருங்கள், இந்திய போர்க்கப்பல் இந்த இடத்த சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது, நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்மளை மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டார். அதுவும் அந்த மக்கள் மனசில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை விதைச்சி விட்டுருச்சு. இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அப்துல்லா யாமின் இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? 2023 எலெக்ஷன் நடக்க போகுது, அந்த எலெக்ஷனில் நம்ம நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ இப்ராஹிம் சோலை தலைமையிலான அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அப்துல்லா யாமீனை விட்டு வச்சோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி விட்டே அவன் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா யாமீன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் மணி லாண்டரிங் கேஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு கிட்டத்தட்ட 11 வருஷம் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ அப்துல்லா யாமீன் ஜெயிலுக்கு போயிட்டார் இல்லையா, அதனால் அவர் இப்போ எலெக்ஷனில் நிற்க முடியாத சூழ்நிலை உருவாகுது. இந்த சமயத்தில் தான் முகமது முய்சு அப்படிங்கிற நபரை அப்துல்லா யாமீன் கட்சியை சேர்ந்தவங்க பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிறுத்துறாங்க. அந்த நபரும் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவுக்கு எதிரான மனநிலைங்கிறது இன்னும் பயங்கரமாகவே தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அவருமே சைனாவுக்கு ஆதரவான ஒரு நபர் தான். தான் மட்டும் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தா இந்திய துருப்புகளை பூரா மாலத்தீவுகளை விட்டு நான் வெளியேற்றிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை வேற கொடுக்குறாப்படி. ஸோ ஆல்ரெடி மக்கள் மனசில் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கியாச்சு. அதை வந்து இவர் நல்லா அறுவடை பண்ணுறாரு. அதன் விளைவாக இப்ராஹிம் சோலை ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு முகமது முய்சு பதவியை பிடிக்கிறார். ஸோ பதவிக்கு வந்த நாளே போட்ட கையெழுத்து எதுக்குன்னு தெரியுமா? அப்துல்லா யாமீனை ஜெயிலில் விட்டு வெளியே விடுங்க, அவர் மேலே இருந்த கேஸையெல்லாம் வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதன் பிறகு இந்திய துருப்புகளை ஒரு வாரத்துக்குள்ள வெளியேற்றுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றார். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா, இத்தனை வருஷமா மாலத்தீவு அரசாங்கத்தில் யார் பதவிக்கு வந்தாலும் சரி, ஈவன் அப்துல்லா யாமீன் பதவிக்கு வந்தாலுமே கூட அவர் முதல்ல விசிட் பண்ற ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியாவா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் விசிட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வருவாங்க. காரணம், எது உதவி வேணும், என்ன சம்பவம் நடந்தாலும் இந்தியா தான் முதல்ல ஹெல்ப் பண்ண வருவாங்க. அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறதுங்கிறது அங்கே ஒரு எழுதப்படாத சட்டமாகவே இருந்தது. அதை முகமது முய்சு உடைக்கிறார். தன்னோட முதல் அஃபிஷியல் விசிட் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு இல்லாமல் துருக்கிக்கு மாற்றிடுறார். ஸோ துருக்கிக்கு வந்து அவர் விசிட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவருடைய விசிட்டில் இந்தியா பேர் இப்போ வரைக்கும் இல்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் பல நாடுகளுக்கு விசிட் பண்ண போகிறாரு. ஆனால் இன்னும் இந்தியாவுக்கு எப்போ விசிட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதே தெரியல. இது இந்திய அரசாங்கத்தை ரொம்ப பெரிய அளவுக்கு கோவப்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்தியா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, மாலத்தீவுக்கு எங்கே கை வச்சா வலிக்குமோ அங்கே கை வைக்கிறாங்க. ஸோ மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரியை நம்பி தான் அவங்களுடைய எக்கானமியே பெரிய அளவுக்கு இருக்குது. அவங்களுடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட 28% மேலே இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியிலிருந்து தான் வருது. அதை விட முக்கியமாக மாலத்தீவோட இந்த டூரிஸ்ட் செக்டரே இந்தியர்களை நம்பி தாங்க இருக்குது. ஸோ இந்தியர்கள் தான் மாலத்தீவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு விசிட் பண்ணுறாங்க. மாலத்தீவில் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இந்தியா தான் இருக்கும், 2வது இடத்துல ரஷ்யா இருக்கும். ஆக்சுவலாக கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ரஷ்யர்கள் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்போ கொரோனா வந்துச்சோ அதன் பிறகு இந்தியர்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க.
கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு பாதி அளவுக்கு இந்தியர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்தியர்களுடைய ஆதிக்கம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்தியா இந்த இடத்துல கை வச்சதுன்னா அது பெரிய பாதிப்பை மாலத்தீவுகளுக்கு ஏற்படுத்தும் இல்லையா? அதைத்தான் இந்தியன் கவர்மெண்ட் உடனடியாக பண்ணுறாங்க. ஸோ லக்ஷதீப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான், நான் மறுக்கவே மாட்டேன். காரணம் என்னென்னா, மாலத்தீவுக்கும் லக்ஷதீவுக்கும் ரொம்பலாம் ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ்லாம் கிடையாதுங்க, பக்கத்தில் தான் இருக்குது. மாலத்தீவு அரசாங்கம் அங்கே டூரிசம் ப்ரொமோட் பண்ண அளவுக்கு இது வரைக்கும் இந்திய அரசாங்கம் ப்ரொமோட் பண்ணலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மாலத்தீவுக்கு அது எதிராக அமைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ மாலத்தீவு தனக்கு எதிராக போகுது அப்படின்னதையும் இந்திய அரசாங்கம் லக்ஷதீப்பில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலேயுமே ரொம்ப ஹானஸ்டாக நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது மாலத்தீவை பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். அதனால தான் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யுத்தமே மூன்றுச்சு. மாலத்தீவோட மினிஸ்டர் வேற இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சோஷியல் மீடியாவில் பேசினது இன்னும் இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்திருச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலத்தீவோட அந்த மினிஸ்டரெல்லாம் பதவியை விட்டு தூக்கிட்டாங்க. கூடிய விரைவில் மாலத்தீவோட பிரசிடென்டான முய்சு இந்தியாவுக்கு விசிட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் இந்த அளவுக்கு உறவு மோசமாக போயிடுச்சு இல்லையா? ஸோ சரி பண்ணுறதுக்காக வரலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த விஷயத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் பேசுனா பல விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் கிடைக்கும் போது அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே மாதிரி தெளிவான தரமான காணொளிகள் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.